ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச்ல வேற லெவல் சம்பவமா இருந்தது. விஷ்ணு விஷால் நம்ம அஜித் சார் நேம் சூஸ் பண்ணதுமே செம்ம சவுண்ட் கொடுத்தாங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம். அண்ட் அவர் மட்டும் இல்லாம படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நம்ம விடாமுயற்சி நேம சொன்னதுமே இன்னும் பயங்கர சவுண்டா இருந்தது. அவங்க அப்படி என்ன சொன்னாங்கன்னா, நான் லால் சலாம் படத்தோட அப்டேட்டை ஒன்னா கொடுக்கும்போது கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்ப்போம், ஏன்னா எல்லாருக்கும் அது ஒரு சர்ப்ரைஸா இருந்திருக்கும் அப்படின்னு ஆசையா உள்ள போய் பார்ப்பேன். ஆனா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் விடாமுயற்சி அப்டேட் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததும் எனக்கு செம்ம ஷாக்கா இருக்கும். அப்படின்னு நம்ம விடாமுயற்சி படத்தோட நேம் மென்ஷன் பண்ணதுமே அங்க ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கத்திட்டாங்க. அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் இந்த படத்தோட ப்ரொடியூசர் லைகா சைடு தான். அதனால லைகா சைடு இந்த அப்டேட்லாம் கொடுக்குறீங்க, சீக்கிரமே எங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அந்த கமெண்ட்ல சம்பவம் பண்ணிருப்பாங்க. அதனாலே தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இப்ப சொல்லியிருக்காங்க, சீக்கிரமே விடாமுயற்சி படத்தோட அப்டேட் கிடைக்கும். ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம். ஏன்னா அடுத்தடுத்த லைன் அப்ப லைகா சைடுல இருந்து ரிலீஸ் பண்ணும்போது விடாமுயற்சி நேமே மென்ஷன் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. சீக்கிரமே அந்த அப்டேட்டை கொடுக்கணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நேற்று ஆடியோ லான்ச்ல நம்ம விடாமுயற்சி நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.